வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பன்னீர் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் 50 கிராம் பன்னீரை நல்லா ஷ்ரெட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் இது ஒரு 2 சப்பாத்தி வர அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பன்னீரை துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் பொடி, கொஞ்சம் காரப்பொடி, அப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஜீரகப்பொடி, சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு. மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன், காரப்பொடி எடுத்திருக்கேன், ஜீரா பவுடர் எடுத்திருக்கேன், சாட் மசாலா எடுத்திருக்கேன், ஒரே ஒரு க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன், பொடியாக நறுக்கியிருக்கேன், தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இது நீங்கள் எத்தனை செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் இது எடுத்துக்கோங்க. இதை நாம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்தாச்சு. இதுக்கு பிறகு நாம் தேவையான அளவு மாவை போட்டு பிசைஞ்சிக்கலாம். இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு பிறகு இதில் நாம் கோதுமை மாவை சேர்க்கலாம். பாருங்க, நான் கோதுமை மாவை சேர்த்துருக்கேன். இதை நாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் 1/2 கப் அளவு மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோ. பாருங்கள், நல்லா மாவோட இந்த பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிசையும் போது எல்லாம் ரெண்டும் ஒன்று சேர்ந்து வரும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி தெளித்து பிசைஞ்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கும். அதனால நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு நாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் தான் தண்ணி எடுத்து விட்டேன். அது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்துருச்சு. இதை நல்லா பிசைஞ்சு இதை எண்ணெய் தடவி ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. 1 ஸ்பூனாக விடுங்க, அவ்வளோதான் தேவைப்படும். எனக்கே 1/2 அழகு மாவுக்கு 1 ஸ்பூன் தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா பன்னீரில் இருக்கிற அந்த ஈரப்பதம் மாவுக்கு சரியாக இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணியை அதிக அளவு நம்ம சப்பாத்திக்கு ஊற்றுற மாதிரிலாம் ஊற்றிடாதீங்க. 1 ஸ்பூன் விட்டு பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நிறைய எடுக்கிறவங்களா இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சிக்கோங்க. கடைசியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அது ஊறட்டும். அதுக்கப்புறம் நாம் இதை சப்பாத்தியாக தட்டிடலாம். பாருங்கள், பன்னீர் சப்பாத்தி ரெடி. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறின பிறகு நாம் இதை சப்பாத்தியாக சுட்டு எடுத்துடலாம். இதில் அதிக அளவு புரோட்டீன் இருக்குது. இதை நிறைய புரோட்டீன் நிறைஞ்ச ஃபுட்டு. இது பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் இதை சாப்பிடலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த குழந்தைங்களுக்கு இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம். இதுக்கு ரைத்தா தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை வெறுமனே கூட சாப்பிடலாம். பூந்தி ரைத்தா கூட நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான டிஷ்ஷு. இது 10 நிமிஷம் ஊறின பிறகு நாம் இதை செய்யலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ இதை நாம் இதில் 2 தாங்க வரும். 2 சப்பாத்தி தான் வரும். 1/2 அழகு போட்டிருக்கேன். 2 சப்பாத்தி தான் வரும். சப்பாத்தி மாதிரியே நாம் இதை தட்டிக்கணும். கொஞ்சம் இதில் மாவை நல்லா தூவி தட்டிக்கோங்க. உங்களுக்கு தட்ட தெரியும்.
அவ்வளோதாங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ மெலிசா வருதோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. இவ்வளோதாங்க ரெடி. பன்னீர் சப்பாத்தி ரெடி. இதை நாம் இப்போ தவால போட்டு சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா தட்டை வருது பாருங்கள். நல்லா வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தட்டிக்கோங்க. பச்சை மிளகாவை ரொம்ப பொடியாக நறுக்கணும், இல்லைன்னா தட்டும்போது அது அப்படியே மேலே வந்துடும். பாருங்கள் இன்னொன்றும் தட்டியாச்சு. இப்போ இதை நாம் தவால போட்டு செய்யணும். அவ்வளோதான். பாருங்க பேன் ஹீட் ஆயிடுச்சு. அதில் நான் தட்டி வச்ச சப்பாத்தியை போட்டுட்டேன். நீங்கள் இதை சப்பாத்தி செய்கிற மாதிரியே இதை செஞ்சு எடுக்கலாம். சுற்றிலும் எண்ணெய் விடுங்க. அவ்வளோதான். பாருங்க இப்போ இதை நாம் திருப்பி போடலாம். இப்போ இதை சுற்றிலும் எண்ணெயில் நெய் விடுங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கோங்க. நான் இது எடுத்த வெண்ணெய் காட்டுறேன். அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் மேங்கோ பிக்கல், லெமன் பிக்கல் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க சப்பாத்தி ரெடி. பன்னீர் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பன்னீர் சப்பாத்தி ரெடி. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் இதை கொடுத்து அனுப்புங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. செய்கிறதுக்குமே ரொம்ப ஈஸி தான். மாவு பிசைகிற வேலைலாம் இல்லை. ரொம்ப ஈஸியான வேலை தான். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது.